அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணுதினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன். ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும், ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன். ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன். தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் 14/8/2024 புதன்கிழமை. இன்று காலை உதயத்தில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு கடக லக்னம், லக்னத்தில் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன், புதன் வக்ரகதியாய் உலவுகிறார். கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் சந்திரனும் அமர்ந்துள்ளனர். கும்பத்தில் சனி கிரகம் வக்ரகதியாய் உலவுகிறார். மீனத்தில் ராகுவும், ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் உள்ளனர். இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை, பஞ்சாங்க குறிப்புகள், கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம் மற்றும் கரணம் எனும் 5 குறிப்புகள், ராகு காலம், யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன. வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும், யோகம், இறை சிந்தனை, தியானம், வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது. மேலும் லக்ன சக்கரமும், ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும், சந்திரா பலமரும் ராசி, சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது. ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது. எண் கணித முறையில் ராசி பலனும் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் பகிருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள். இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, செயல் வேகமும் அறிவாற்றலும் நிறைந்திருந்த போதிலும் பிறருடன் அனுசரணை போக்கும் பிறர் உதவியும் பெறாமல் வெற்றி பெறுவது கடினம். உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு கருத்து மோதல்களை இன்று தவிர்க்கவும். புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம். தொழில், வியாபாரம், லாபம் சீராக இருக்கும். வேலையாட்கள், பணியாளர்கள் தாம் ஆற்ற வேண்டிய பணிகளை பொறுமையுடன் ஆற்றவும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர். அதிர்ஷ்ட எண்கள் 1. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று எச்செயலும் பரிபூர்ண வெற்றியை அள்ளித்தரும். புகழ், மதிப்பு, கௌரவம் உயரும். கணவன், மனைவி, பார்ட்னர் மூலம் நன்மைகள் உண்டு. தொழில், வியாபாரம், லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தவர்களின் தேவை பூர்த்தியாகும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் உயரதிகாரிகள் மற்றும் முதலாளிகளிடமிருந்து பாராட்டுகளை பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ திருமலை வெங்கடேசன். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 7. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மிதுன ராசி அன்பர்களே, அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பெரியோர்கள் காட்டும் ஆதரவு மகிழ்ச்சியை தரும். பணிகளில் பலருடைய குறுக்கீடுகள் இருந்த போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை ஒருவாறு முடித்து நிம்மதி காணலாம். பேச்சிலும் போக்கிலும் நிதானம் கடைபிடிக்கவும். தொழில், வியாபாரம், லாபம் சீராக இருக்கும். குழந்தைகள் ஆதரவுக்கரம் காட்டுவர். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் ஆதரவை பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூரப்பன். அதிர்ஷ்ட எண்கள் 6. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கடகராசி அன்பர்களே, மனதில் குழப்பமும் பயமும் இருந்த போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் பாதிப்பின்றி ஆற்றி வெற்றி காணலாம். குருவின் பலம் உள்ளதால் எச்செயலும் வெற்றி தரும். குடும்பத்தவர்களின் ஆதரவு உண்டு. தொழில், வியாபாரம், லாபம் மேன்மையடையும்.
பண வரவு அதிகரிக்கும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை திறம்பட ஆற்றி பாராட்டுகளை பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். சிம்மராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்க்கும் பணவரவு கிட்டும், மகிழ்ச்சி பெருகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உறவினர்கள் நண்பர்கள் காட்டும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். உடலும் மனதும் சற்று சோர்வடையும். தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். கூட்டுத் தொழில் லாபம் இல்லை. பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும். பாராட்டுகளையும் பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கன்னிராசி அன்பர்களே, தொழில் விரிவாக்கம் மாற்றம் பற்றிய சிந்தனைகளும் அதன் மூலம் செலவினங்களும் தோன்றும். புதிய திட்டங்களை இன்று ஒத்திவைப்பது நலம். நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்களின் ஆதரவு கிட்டும். வீண் அலைச்சலும் செலவினங்களும் உண்டு. தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். இடமாற்றமும் உண்டு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 3, 2 மற்றும் 7. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். துளாராசி அன்பர்களே, இன்று பல்வேறு எதிர்ப்புகளை கடந்து செல்ல வேண்டி வரும். பொறுமையும் பேச்சில் நிதான போக்கையும் கடைபிடிக்கவும். எதிர்மறை சிந்தனையாளரிடமிருந்து விலகி இருக்கவும். தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை உதாசீனப்படுத்தாமல் மிக கவனத்துடன் ஆற்றுவது அவசியம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று ஆற்ற வேண்டிய பணிகளும் அதிகரிப்பதால் செயலில் வேகத்தோடு நிதானமான போக்கையும் கடைபிடிக்கவும். செயல்களில் பிறர் கூறும் ஆலோசனைகளை நிறைவேற்றுவதால் தாமதம் ஏற்படும். உடலும் மனதும் சோர்வடையும். இறை பக்தியும் இறை வழிபாடும் விடாது கடைபிடிக்கவும். தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுகளை பெற கடின முயற்சியுடன் பணியாற்ற வேண்டி வரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 2. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, தன் பலத்தினால் எச்செயலையும் திறம்பட ஆற்றிட அறிவாற்றல் உதவிடும். புகழ் மதிப்பு உயரும். பாக்கியத்தில் அமர்ந்த புதன் மூலம் சுபிட்சங்கள் பெருகும். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு. தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும். அனைத்தையும் செவ்வனே ஆற்றும் வல்லமை பெருகும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மகர ராசி அன்பர்களே, 7, 8 உள்ள கிரகங்கள் மூலம் பல்வேறு தடைகள் தோன்றும். புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம். உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வளிக்கவும். சனி பகவான் வக்ரகதியாய் உழவுவதால் செயல்களில் நிதானம் தேவை. தொழில் வியாபாரம் லாபம் படிப்படியாய் ஏற்றம் காணும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு இடமாற்றம் உண்டு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர். அதிர்ஷ்ட எண்கள் 2. இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கும்பராசி அன்பர்களே, 7ஆம் இடத்தில் உள்ள கிரகங்கள் எச்செயலுக்கும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருவார்கள். இன்று ஆற்ற வேண்டிய எல்லா பணிகளையும் செவ்வனே முடித்து வெற்றி காணலாம். உழைப்புக்கேற்ற உயர்வும் பலனும் கிட்டும். தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும். குழந்தைகள் காட்டும் ஆதரவு மகிழ்ச்சியை தரும். பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி நடக்கவும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மீனராசி அன்பர்களே, இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பிறர் உதவி ஏதுமின்றி தன் சுயபலத்தினால் ஆற்றுவதால் காலதாமதம் உருவாகும். குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்கள் போக்கினால் நிம்மதி குறையும். செலவினங்களும் வீண் அலைச்சலும் உருவாகும். ஈசனின் சித்தம் என்று அமைதி கொள்ளவும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி செயலாற்றவும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ உமா மகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண்கள் 1. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். இனி நியூமராலஜி முறைப்படியும் தின பலன்கள் 1ஆம் எண் முதல் 9ஆம் எண் வரை ஜோதிட எண் கணித முறையில் தின பலன்கள். பிறவி எண் எது என அறிய அன்பர்களுக்கு ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ளது. ஆங்கில மாதத்தில் எந்த மாதமாயினும் உங்கள் பிறந்த தேதிகளுக்கொப்ப உங்கள் பிறவி எண்ணை அறிந்து அதற்கொப்ப ராசி பலன்களை அறிந்து கொள்ளலாம்.
இன்றைய நாள் 14/8/2024. பிறவி எண் 5, விதி எண் 3, கிழமை எண் 5. பிறவி எண் 1ஆம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தவர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும். 2ஆம் எண்காரர்களுக்கு அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். 3ஆம் எண்காரர்களுக்கு உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புகள் வெற்றியை தரும். திருமண முயற்சிகளில் நல்ல செய்தி கிட்டும். 4ஆம் எண்காரர்களுக்கு பிரயாணங்கள் உண்டு. கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் உதவி பெறலாம். 5ஆம் எண்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். 6ஆம் எண்காரர்களுக்கு உயர்ந்தவர்கள் பெரியோர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிதல் நலம் சேர்க்கும். 7ஆம் எண்காரர்களுக்கு பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கவும். யார் மீதும் நோக வேண்டாம். 8ஆம் எண்காரர்களுக்கு உயர்ந்தவர்கள் ஆன்றோர்கள் நல்வழி காட்டுவர். 9ஆம் எண்காரர்களுக்கு எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும். அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம். சுப யோகம் செய்யும் கிரகம் அவருடைய திசை நடக்கும் காலத்தில் மட்டுமே யோக பலன்களை தரும். அந்த திசை அவர் வாழ்வில் வராது போகுமானால் அவருக்கு நட்பான கிரகத்தின் திசை அல்லது லக்னாதிபதி திசையின் புக்திகளில் அந்த சுப பலன்களை அள்ளித்தரும். இது பாவம் செய்யும் கிரகத்திற்கும் இந்த விதி பொருந்தும். அதாவது அவர் திசையில் அதிகமான பாவ பலன்களை தர காத்திருக்கும். ஒருவேளை அந்த திசை வராது போனால் அவருக்கு நட்பான கிரகத்தின் திசையின் புத்தியில் அசுப பலன்களை தரும். சுபயோகம் தர என்னும் அசுப கிரகங்கள் திசா ஆரம்பத்தில் அபரிவிதமான குருட்டு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கிவிட்டு திசையின் முடிவில் பெரிய பாப பலனை தந்துவிடும். அதுபோல் அசுப யோகம் தர என்னும் சுப கிரகங்கள் முதலில் அசுப பலன்களை தந்துவிட்டு திசையின் முடிவில் சுப பலன்களை வாரி வழங்குவர். சுபயோகம் தரவல்ல சுப கிரகங்கள் திசா முழுவதும் நற்பலன்களை தருவர் என்பதிலும் அசுபயோகம் தரவல்ல பாவ கிரகங்கள் திசா முழுவதும் தீய பலன்களை தருவார் என்பதிலும் ஐயமில்லை. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.